بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن خلقهن العزيز العليم. الذي جعل لكم الأرض مهدا وجعل لكم فيها سبلا لعلكم تهتدون. والذي نزل من السماء ماء بقدر فأنشرنا به بلدة ميتا كذلك تخرجون. والذي خلق الأزواج كلها وجعل لكم من الفلك والأنعام ما تركبون لتستووا على ظهوره ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا لمنقلبون. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من ولئن سألتهم من خلق السماوات والأرض ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن خلقهن العزيز العليم. عزيز العليم. الذي جعل لكم الأرض مهدا وجعل لكم فيها سبلا لعلكم تهتدون. والذي نزل من السماء ماء
والذي نزل من السماء ماء بقدر فأنشرنا به بلدة ميتا فأنشرنا به بلدة ميتا كذلك تخرجون كذلك تخرجون والذي خلق الأزواج كلها والذي خلق الأزواج كلها وجعل لكم من الفلك والأنعام ما تركبون لتستووا على ظهوره على ظهوره ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون சூரா ஜுஹ்ருஃபுடைய இரண்டாவது பகுதிக்கு நாம் வந்திருக்கின்றோம். சூரா ஜுஹ்ருஃபுடைய இரண்டாவது பகுதியில், அதாவது 9வது ஆயத்திலிருந்து 14வது ஆயத்து வரைக்கும், 9வது ஆயத்திலிருந்து 14வது ஆயத்து வரைக்கும் சூரா ஜுஹ்ருஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் யார், அல்லாஹுடைய 8 வகையான தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். அல்லாஹுடைய, ஏனென்றால் குர்ஆன் மூலமாக அல்லாஹுவை அறிந்து கொண்டவன்தான் உண்மையான ஈமானை அடைந்து கொண்டார். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஜுஹ்ருஃபுடைய இந்த பகுதியில் தன்னுடைய 8 வகையான சிஃபத்துகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், وَلَئِن سَأَلْتَهُمْ مَنْ خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ لَيَقُولُنَّ خَلَقَهُنَّ الْعَزِيزُ الْعَلِيمُ. நபியே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த முஷ்ரிக்குகளிடம் நீங்கள் கேட்டால், அல்லாஹ் அல்லாத விக்கிரகங்களை, சிலைகளை வணங்கக்கூடியவர்களிடம் நீங்கள் கேட்டால், என்ன கேட்டால், மன் خلقஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியையும் படைத்தது யாரென்று கேட்டால், லயகூலுன்ன, நிச்சயமாக சத்தியமாக அவர்கள் சொல்லுவார்கள், خلقهن, இவைகளையெல்லாம் படைத்தவன் அந்த அல்லாஹ்தான், خالق. அப்படி என்றால் அந்த காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்.
அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் அல்லாஹுவால் தனியே செய்ய முடியுமா? இதுதான் பிரச்சனை. இப்போ இன்றைக்கு வாழக்கூடிய முஷ்ரிக்குகளில் காஃபீர்களில் அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் யாரென்று தெரியாது. அல்லாஹ் யாரென்று. ஆனால் அன்றைய முஷ்ரிக்குகள் சொன்னார்கள் படைத்தவன் அல்லாஹ் தான், ஹாலிக் அல்லாஹ் தான். ஹலகஹுன்ன, இவைகளெல்லாம் படைத்தவன் யார் தெரியுமா? அல் அஸீஸுல் அலீம். இவைகளெல்லாம் படைத்தவன் அசீஸ் அலீம். அசீஸ் என்றால் என்ன? யாவற்றையும் மிகைத்தவன். அசீஸ். அலீம், எல்லா வகையான அறிவையும் சுமந்தவன். அவங்க சொன்னாங்க என்ன? லயகூலுன்ன ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம். இந்த இடத்துல அல்லாஹ் நான் தான் ஹாலிக், முதல் விடயமாக அல்லாஹ் சொல்ற. ஹாலிக் யாரு? அல்லாஹ். உலகத்தை வானங்களை பூமியை படைத்த ஹாலிக் அவன் என்றால் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள மற்ற விடயங்களை படைத்தது யார்? அவன். ஹாலிக் அல்லாஹ் தான், வேறு யாரும் ஹாலிக்காக முடியாது. நீங்கள் எந்தெந்த கடவுள்களை வணங்கினாலும் அந்த கடவுளிடம் நீங்கள் கேளுங்கள், உங்களை படைச்சது யார்? எந்த கடவுளும் சொல்லாது நான் தான் உங்களை படைத்தேன் என்று. படைத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் யார்? இரண்டாவது தன்மை அல்லாஹுடைய அசீஸ். அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவர். அல்லாஹ்வை யாரும் தோக்கடிக்கல. அல்லாஹ்வை யாரும் என்ன செய்யலாது? தோக்கடிக்கல. அடுத்தது அலி, மூன்றாவது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அறிவை போல வேற யாருக்கும் இல்லை. அலீம் அல்லாஹ் தான். ஆயத்துல் குர்சியுடைய கடைசியா நாங்க ஓதுவோமே என்ன? வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். அவிடത്തെ அதீம் பிரம்மாண்டமானவன். இங்க அலீம் அறிவுள்ளவர். அப்ப இந்த ஒரே ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஹாலிக், நான் அலீம், நான் அசீஸ். நான் ஹாலிக், நான் அசீஸ், நான் அலீம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யலாது? யாராலும் தோக்கடிக்கல. அல்லாஹ்வையே மாத்த இயலாது. இப்ப நான் அல்லாஹ்வுக்கு ஏசுறதால அல்லாஹ் தோத்துட்டான்னு அர்த்தமா? அல்லாஹ் தோக்க போறதில்லை. ஒரு நாளும் அல்லாஹ் தோக்க போறதில்லை. யாவற்றையும் அனைத்தையும் மிகைத்த ஒருவன் தான் அந்த அல்லாஹ். இப்ப நாங்க அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நாங்க அடிக்கடி பார்த்து வரோம் குர்ஆன்ல. அல்லாஹுடைய அழகிய நாமங்கள். இதுல இந்த அசீசுன் அலீம் என்பதும் அல்லாஹுடைய பெயர்கள்ல உண்டு. ரெட்ட பெயர்கள். இப்ப நாங்க பல தஃப்சீர்கள்ல பார்த்திருக்கிறோம். இந்த அசீஸ் என்ற பெயர் அல்லாஹுடைய பல பெயர்களோட இணைந்து வரும். அசீசுர் ரஹீம், அசீசுன் கஃபூர், அசீசுன் கஃபார், கவியுன் அசீஸ் என்றெல்லாம் வரும். அதில் ஒன்றுதான் அசீசுன் அலீம். அப்ப ரெண்டு அல்லாஹுடைய பெயர்கள் சேர்ந்து வரக்கூடிய அசீசுல் அலீம் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா குர்ஆனில் 6 இடங்கள்ல வருது. எத்தனை இடங்கள்ல வருது? 6 இடங்கள். இந்த 6லையும் 3 இடங்கள், இந்த 6லையும் 3 இடங்கள் ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ என்று வருது. அந்த அசீசுல் அலீமோட தக்தீர் சேர்ந்திருக்கு. என்ன சேர்ந்திருக்குது? தக்தீர். ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. மொத்தம் அசீசுல் அலீம் குர்ஆனில் 6 இடங்கள் இடம்பெறுகிறது. அதில் 3 இடங்களில் ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. முதலாவது சூரத்துல் அன்ஆம் 96வது ஆயத்தில் அல்லாஹ்
فالق الإصباح وجعل الليل سكنا والشمس والقمر حسبانا ذلك تقدير العزيز العليم. அல்லாஹ் சொல்கிறான், காலையை உருவாக்குறது யார்? சும்மா வருதா காலை? சூரியன் உதித்து ஃபாலிகுல் இஸ்பாஹ், இரவை அமைதியாக ஆக்கியவன் யார்? சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் ஓட வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு இது யார் செய்தவன்? ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. இது யாருடைய ஏற்பாடு? இது அசீஸ் அலீமாகிய அல்லாஹுடைய ஏற்பாடு. ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. இது முதலாவது. இரண்டாவது, சூரா யாசீன்ல அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போமே. சூரா யாசீனுடைய 38வது ஆயத்தை பாருங்க. வஷ்ஷம்ஸு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. சூரியன் அதனுடைய கோட்டிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியனை ஓட்டுறது நாசாவா அல்லாவா? அல்லாஹ். உலகத்தில் யாரும் இதுவரைக்கும் வாதிடல்ல நாங்க சூரியனை ஓட்டுறோம் என்று. அல்லாஹ் சொல்றான், வஷ்ஷம்ஸு தஜ்ரீ லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரியன் அதனுடைய வரையறையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்? ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. அது அசீஸாகிய அலீமாகிய அல்லாஹுடைய கதிர். அது இது இரண்டாவது இடம். மூன்றாவது இடம் சூரா ஃபுஸ்ஸிலத் 12வது ஆயத். சூரா ஃபுஸ்ஸிலத் 12வது ஆயத்தில் அல்லாஹ் فَقَضَاهُنَّ سَبْعَ سَمَاوَاتٍ فِي يَوْمَيْنِ وَأَوْحَى فِي كُلِّ سَمَاءٍ أَمْرَهَا وَزَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ وَحِفْظًا ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. 2 நாட்களில் 7 வானங்களை அல்லாஹ் படைத்தார். எத்தனை நாட்களுக்குள்ள? 2 நாட்களுக்குள்ள. எங்களுக்கு விளங்குறதுக்கு அல்லாஹ்க்கு குன் என்ற வானம் வந்துடும். எங்களுக்கு விளங்கப்படுத்த அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு வானத்திலும் அல்லாஹுடைய ஏவல்களை எல்லாம் அல்லாஹ் வஹியாக அறிவித்தார். அப்போ 7 வானத்திலேயும் என்ன நடக்குது? ஒவ்வொரு வானத்திலேயும் அல்லாஹ்வுடைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது என்று சொல்லிட்டு அல்லாஹ் துனியாவுடைய வானம் இருக்குதான, உலக வானம், எங்களுக்கு விளங்குற வானம் ஒன்று இருக்குதான, உலக வானம். இது அல்லாஹ் என்ன செஞ்சா? டெக்கரேஷன் பண்ணினான். وَزَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا. எதால டெக்கரேஷன் பண்ணான்? بِمَصَابِيحَ, நட்சத்திரங்களால. இரவையில பாருங்க, அப்படியே வானத்தை பார்த்தீங்கன்னா இன்னமும் வெளிச்சமாக இருக்கு. இது அல்லாஹ் டிசைன் பண்ணினது. وَحِفْظًا, பாதுகாத்தான் வானத்தை என்று சொல்லிட்டு ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. இதெல்லாம் யார் ஏற்பாடு? உலகத்துடைய அரசர்கள் ஏற்பாடா? ஒரு ஃபோர்ட் சிட்டியை வச்சுட்டு எவ்வளோ தடமாறுறாங்க, எத்தனை நாட்டை உதவி எடுத்து என்னென்னமோலாம் டிசைன் பண்ணி பார்க்குறோம். ஒரு பில்டிங்கை வச்சு என்னென்னமோலாம் டிசைன் பண்றாங்க. அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. இது அல்லாஹுடைய ஏற்பாடு. இந்த 3 ஆயத்துகளிலும் அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான்? ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. இது இல்லாம இன்னும் 3 ஆயத்துகள் இருக்கு, தக்தீர் இல்லை. ذَلِكَ தக்தீர் என்று வராமல் சும்மா அசீசுன் அலீம். சூரத்துன் நமுல் 78வது ஆயத்தில் இன்ன ரப்பக யக்தி பைனஹும் பிஹுக்மிஹி வஹுவல் அஸீஸுல் அலீம். அல்லாஹ்
தன்னுடைய ஹுக்மை கொண்டு தீர்ப்பளிக்கின்றான். அவன் அசீசுன் அலீம். இது 4வது இடம். 5வது இடம் சூரா காஃபிர் 2வது ஆயத், தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம். இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அந்த அல்லாஹ் யார்? தோக்க மாட்டான். நீ அல்லாஹ்வை தோக்கடிக்கணும், இஸ்லாத்தை தோக்கடிக்கணும்னு நினைச்சா உங்களோட கனவு தானே, நடக்காது. அது ஒரு நாளும் என்ன செய்யாது. பலகீனமான முஸ்லீம்களை தோக்கடிக்கலாம் என்கிறது அது பிரச்சனை இல்லை. ஈமான்ல பலகீனம், தொழுகில்லாத முஸ்லீம்கள், அல்லாஹ்ட தொடர்பில்லாத முஸ்லீம்களை தோக்கடிக்கலாம் என்ற அது நடக்கும். ஆனா இஸ்லாத்தை தோக்கடிக்கணும், அல்லாஹ்வை தோக்கடிக்கணும், மார்க்கத்தை புழுத்தாட்டணும், கீழே அது நடக்காது. ஏண்டா எங்களுக்கு ஒரே ஒரு தெரியும், என்ன, நீங்க எப்படி சுத்தி வளைச்சி வந்தாலும் கடைசியாக வெற்றி அடைய போவது என்ன மார்க்கம்? இஸ்லாமிய மார்க்கம். சில பெண்கள் போய் சொல்றாங்களாம், எங்களுக்கு ஸ்ரீலங்கால உரிமை இல்லை ஷைத்தானுக்கிட்ட. ஷைத்தானுக்கிட்ட போய் சொல்றாங்களா, எங்களுக்கு உரிமை, இது பெரிய ஷைத்தான், அது போய் ஷைத்தான்ட்டு செல்லு. எத்தனை ஷைத்தான் நீங்க சேர்ந்தாலும் குர்ஆனுடைய சட்டத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. எத்தனை ஷைத்தான் சேருங்க, நாட்டை ஆள்ற ஷைத்தானா, நாட்டில் ஏதாவது குழப்பம் செய்யற ஷைத்தானா, முழு ஷைத்தான் சேர்ந்தாலும் இஸ்லாத்தை விழுத்தாட்ட முடியாது. ஏன்? அது அசீசுன் அலீமுடைய இஸ்லாம். 6வது இந்த சூரா ஸுஹ்ருஃபுடைய இந்த ஆயத்திலையும் பாருங்க, அல்லாஹ் லயகூலுன்ன ஹலகஹுன்னல் அஸீஸுல் அலீம். அவ நாங்க அல்லாஹுடைய அசீசுன் அலீமுடைய யகீன் உள்ளத்தில் இருக்குதா, நம்பிக்கை. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், யா அஸீஸு யா அலீம், யா அஸீஸு யா அலீம், யாவற்றையும் மிகைத்தவனே, எல்லா அறிவும் உன்னிடம் தான் இருக்கிறது யா அல்லாஹ். அலீம் அல்லாஹ். நாங்க இன்றைக்கு 5 வருஷமா தான் உலகத்தை தெரியும், எங்களுக்கு 10 வருஷமா தான் உலகத்தை தெரியும், அல்லது 40 வருஷமா தான் உலகத்தை தெரியும். உலகத்தை படைச்ச நாள்ல இருந்து அல்லாஹ்க்கு தெரியும். 6000 7000 ஆண்டுகளாக அல்லாஹ்க்கு தெரியும். சரி, உலகத்துக்கு 10,000 ஆண்டுகள் வைங்களன், 10,000 ஆண்டுகளாக உலகத்தை பற்றி அறிந்தவன் யாரு? அல்லாஹ் மட்டும். நாங்க இன்றைக்கு பிறந்த நாங்க, நேத்து பிறந்த நாங்க உலகத்தை பத்தி அறிஞ்சு வச்சிருக்கோம். அதனாலதான் யா அஸீஸு யா அலீம், யா அஸீஸு யா அலீம் என்று அல்லாஹ் அழைக்கும். இந்த ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தன்னுடைய 3 விடயங்களை சொல்லிட்டார். ஒன்று ஹாலிக் அல்லாஹ், 2வது அசீஸ் அல்லாஹ், 3வது அலீம் அல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீ ஜஅல லகுமுல் அர்த மஹ்தா, 4வது விடயத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? இந்த பூமியை உங்களுக்கு தொட்டிலாக ஆக்கினான். மஹ்தண்டா குர்ஆன்ல மஹத், ஃபிராஷ், பிசாத் 3 சொல்லும் வந்திருக்கு. இந்த பூமியில பாருங்க, 1 கிலோமீட்டர் ரோட் போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ பூமியையும் அல்லாஹ் தொட்டில் மாதிரி ஆக்கியிருக்கின்றார். ஸ்ரீலங்காட பூமி வேற, இந்தியாவுடைய பூமி வேற, சவுதியுடைய பூமி பாலைவனம், நூரலியாக போனா மலை, ஒவ்வொரு இடங்கள்ல மஹ்தா. இது அல்லாஹுடைய ஏற்பாடு. இது குர்ஆன்ல வல் அர்த ஃபரஷ்னாஹா ஃபனிஅமல் மாஹிதூன், குர்ஆன் பூமியை நாங்கள் தான் விரித்தோம், விரிப்பவர்களில் நாம் சிறந்தவர்கள். அல்லதீ ஜஅல லகுமுல் அர்த ஃபிராஷா, இந்த பூமியை விரிப்பாக ஆக்கினோம். அல்லாஹுல்லதீ ஜஅல லகுமுல் அர்த கராரா, பூமியை அல்லாஹ் தான் உறுதிப்படுத்தினான். அப்ப பூமியை தொட்டிலாக மாத்தினது வேறெந்த கடவுளா? அல்லாவா? அல்லாஹ். 4வது அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான், அல்லதீ ஜஅல லகுமுல் அர்த மஹ்தா,
ஐந்தாவது وَجَعَلَ لَكُمْ فِيهَا سُبُلًا, இந்த பூமியில் பாதைகளை உருவாக்கி தந்தது யார்? நீங்க வீட்டில இருந்து ஒரு இடத்துக்கு போகணும், சுபுல், சபீலுடைய பன்மை சுபுல். குர்ஆன பாருங்க, விளங்குங்க. இந்த பாதைகள் நீங்க தார் போட்டிருக்கலாம், நீங்க கான்கிரீட் போட்டிருக்கலாம், நீங்க ஹைவே ரோட் போடலாம். ஆனா இதற்கு முன்னால பாதைகளை உருவாக்கி தந்தது அல்லாஹ். மலைகள்ல பாதைகள், தரைகள்ல பாதைகள். وَجَعَلَ لَكُمْ فِيهَا سُبُلًا, எதற்கு பாதைகளை உருவாக்கி தந்தான்? لَعَلَّكُمْ تَهْتَدُونَ, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உங்களுடைய நோக்கங்களை அடைவதற்கு, ஒரு ஊரிலிருந்து ஒரு ஊருக்கு வியாபாரத்துக்கு செல்வதற்கு. இன்றைக்கு நேத்தான் எங்கடெல்லாம் தொடங்கி இருக்குது கடல் பாதை, தரை பாதை. இப்ப நாங்க சொல்றோமே கொலம்பஸ் போனார் அங்க, ஒவ்வொரு வரலாறுகள்ல சொல்றோமே, ஹிஸ்டரியை சொல்றோமே. 1000 வருஷத்துக்கு முன்னால் அவர் பிரயாணம் செய்தார், 2000 வருடத்துக்கு முன்னால் இவர் பிரயாணம் செய்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அப்ரஹாம் பிரயாணம் செய்தார், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிரயாணம் பண்ணினார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரயாணம் பண்ணினார். எதுல பிரயாணம் பண்ணாங்க? ஆகாயத்துடைய பாதை, பூமியுடைய பாதை, சுபுலா. லஅல்லகும் தஹ்ததூன், நீங்க ரிஸ்க் அடையணும், பூமியில சுத்தி திரியணும் என்பதற்காக அவன் அல்லாஹ் ஐந்தாவது விடயமாக சொல்கிறான், உங்களுக்கு பாதையை பூமியில் ஆக்கி தந்தார். ஆறாவது விடயமாக வல்லதீ நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅம் பிகதர், வானத்திலிருந்து தண்ணீரை பிகதர், தேவைக்கு ஏற்ப இறக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான். வானத்திலும் தண்ணி இறக்குற யார்? அல்லாஹ். இது ஆறாவது விடயம். வானத்திலிருந்து யாராவது தண்ணி இறக்கேலுமா? யாராவது வானத்திலும் தண்ணி இறக்கேலுமா? இறக்க முடியாது. வல்லதீ நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅம் பிகதர், கதர்ண்டா என்ன? ஒரு அளவோட. சரி, அல்லாஹ் அளவில்லாம தண்ணி இறக்கின ஒரே ஒரு சமூகத்துக்கு தான். யாருக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் வெள்ளத்தை அனுப்பினான், அளவில்லை, அழிக்கிறதுக்கு. ஆனா எங்களுக்கு சொல்றான் அல்லாஹ், உலகத்துல முழுதையும் நான் இறக்கிறது கதர். கதர்னா என்ன அரபுல? அளவோட தான். وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً بِقَدَرٍ فَأَسْكَنَّاهُ, சூரா மூமினூன் 18வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அளவோட தண்ணி இறக்குறோம். ஏன்? உங்களை வாழ வைப்பதற்கு. தண்ணி கூடினா யாரு வாழ்றது? சூரா ஹிஜ்ர் 21வது ஆயத்தில் وَإِن مِّن شَيْءٍ إِلَّا عِندَنَا خَزَائِنُهُ وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدَرٍ مَّعْلُومٍ, எல்லா படைப்புகளுடைய பொக்கிசமும் எங்களிடம் இருக்குது அல்லாஹ் சொல்றான். ஹசானா அல்லாஹ்விடம் இருக்குது, ஆனால் அவைகளை அளவோடு இறக்குகின்றோம். وَمَا نُنَزِّلُهُ إِلَّا بِقَدَرٍ مَّعْلُومٍ, அளவோட. அவ தண்ணிய மட்டும் இல்ல அல்லாஹ் அளவோட இறக்குற. அன்றைக்கு உலகத்துல 1 லட்சம் பிள்ளை பிறக்கணுமெண்டா 2 லட்சம் கண் கொடுக்கணும். 1 லட்சம் பிள்ளை பிறக்கணுமெண்டா 2 லட்சம் கிட்னி கொடுக்கணும். 2 கிட்னி தானே. ஈரல், மூக்கு, கை, கண், எவ்வளோ ஹசான் அல்லாஹுடம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், தண்ணிய கூட கதர் இறக்கிறேன். ஆறாவது அல்லாஹ் சொல்கிறான், فَأَنشَرْنَا بِهِ بَلْدَةً مَيْتًا, அந்த தண்ணி இறக்கி என்ன செய்யறேன்டா, செத்த ஊர்களை உயிர்ப்பிக்கிறான் அல்லாஹ். ஒரு பூமி செத்து கிடக்குது பாருங்க, மழை பெய்ததோடு அந்த பூமி அப்படியே முளைக்குதா இல்லையா?
சமர்ல தண்ணி இல்லாத மழை இல்லாத காலத்தில் அப்படியே எல்லாம் காஞ்சிருக்கும். எப்ப மழை பெய்ய தொடங்குதோ புட்பூண்டுகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். இது அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் சொல்றான். எதற்கு தெரியுமா? உலகத்தில் அல்லாவை மரணத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவதை மறுக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, காபீர்கள். அவங்க ஏற்றுக்கொள்றது இல்லையே, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதுன்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பாடமா சொல்லி கொடுக்கிறார். என்ன தெரியுமா? கதாலிக துஹ்ரஜூன். இப்போ பார்க்குறோம், நல்ல புத்தி உள்ள ஒரு ஆளுக்கு தெரியும். இதுக்கு லோயருக்கு படிக்க தேவையில்லை, இதெல்லாம் விளங்க படிக்கணுமா? டாக்டருக்கு படித்தா மட்டுமா விளங்கும்? ஜனாதிபதிக்கு படித்தா மட்டுமா விளங்கும்? இது ஜட்ஜாக படித்தா மட்டுமா இந்த ஆயத்து விளங்கும்? இல்லை. வெள்ளாம செய்கிற சின்ன பிள்ளை வெள்ளாம செய்கிறாரு, இவருக்கு விளங்கும் என்ன? நல்லா செத்து போன பூமிக்கு எப்ப மழை பெய்யுதோ மழை பெய்ததோட என்ன முளைக்கும்? புட்பூண்டுகள் வெள்ளாம முளைக்கும். இதே போலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க மௌத்தானதற்கு பிறகு எவ்வாறு செத்த பூமியிலிருந்து புட்பூண்டுகள் முளைக்கிறதோ உங்களையும் எழுப்பாட்டுவோம். விளங்குதான புத்தி? அப்ப புத்திசாலிகள் மரணத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுவாங்களா மறுப்பாங்களா? ஏற்றுக்கொள்ளும். புத்தி இருந்தா ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு தானே நாங்க பேசுறோம் இந்த தஃப்சீர் எல்லாம். முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லையே நாங்க பேசுறது, உலகத்தில் உள்ள முழு மனித சமூகத்துக்கும் இந்த செய்தி போகும். அல்லாஹ் சொல்றான், கதாலிக துஹ்ரஜூன், இவ்வாறுதான் நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள். எவ்வாறு? செத்த பூமிக்கு நாங்கள் மழையை பொழிய வைத்து எவ்வாறு புட்பூண்டுகளை உயிர்ப்பிக்கின்றோமோ இதே போலதான் நீங்கள்லாம் செத்ததோட உங்களை பத்த வச்சாலும் பரவாயில்லை, நீங்களை மண்ணுக்குள்ள அடக்கினாலும் பரவாயில்லை, சாம்பலை சரி அங்கதான் கொண்டு அடக்க போறீங்க, புதைக்க போறீங்க, அதுக்குள்ளிருந்து உங்களை மனித மரமாக முளைக்க வைப்போம். கதாலிக துஹ்ரஜூன், இவ்வாறுதான் கியாமத்திலும் எழுப்பாட்டப்படுவீர்கள். அல்லாஹ் ஒரு விடயத்தை பேசினா சும்மா அல்லாஹ் பேச மாட்டார். கொஞ்சம் பாருங்க பூமியே என்று அல்லாஹ் 6வது விடயமாக தெளிவுபடுத்துகிறார். 7வது விடயமாக அல்லாஹ் வல்லதி خلقல் அஸ்வாஜ் வல்லதி خلقல் அஸ்வாஜ குல்லஹா, அல்லாஹ்தான் உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தார். மனிதன் ஜோடி ஜோடியா இல்லையா? ஆண் பெண். மிருகத்தில் ஜோடி ஜோடியா இல்லையா? ஆண் பெண். மரங்கள்ல ஜோடி ஜோடியா இல்லையா? ஆண் பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த சமயம் மதீனாவுல உள்ள சஹாபாக்கள் அன்சாரிகள் ஈச்ச மரம் தானே வளர்க்கிறது, அவங்களோட தொழில் விவசாயம். அப்ப என்ன செய்வாங்கண்டா, ஈச்ச பால் இருக்குதே, ஆண் பாலையும் பெண் பாலையும் மகரந்த சேர்க்க செய்வாங்க. அரபுல சொல்ற தபீர், அதுக்கு தபீர். தபீர் என்றால் மகரந்த சேர்க்க செய்யறது, ஜாயின் பண்ணி விடுறது. ஏன்னா ஆண் பால பெண் பால் அதுல ஒரு ஜோடி தான் இருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மகரந்த சேர்க்க செய்யவா? நபி அவங்க சொன்னாங்க செய்யாதீங்கன்றாங்க. அந்த வருஷம் பழுக்கல்ல மிச்சம். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க சொன்னீங்க மகரந்த சேர்க்க செய்யவா, நான் பழுக்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தும் அஅலம் பி உமூரி துனியாக்கும், உங்களோட துனியாட விஷயங்களை உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன சொல்ல வாரண்டா, இந்த இடத்துல ஒரு மரத்துல ஆண் பால பெண் பால இருக்குது மரத்துல. அப்ப ஜோடி ஜோடியா அல்லாஹ், மிருகங்கள்ல ஜோடி, மலைகள்ல ஜோடி, எல்லாத்திலையும் ஜோடி அல்லாஹ் படைத்திருக்கிறான். பழங்கள்ல ஜோடி. வல்லதி خلقல் அஸ்வாஜ குல்லஹா, எல்லாவற்றிலும் ஜோடி ஜோடியை படைத்தான் அல்லாஹ். எத்தனாவது இது? 7வது.
எட்டாவது அல்லாஹ் சொல்கிறான் وَجَعَلَ لَكُم مِّنَ الْفُلْكِ وَالْأَنْعَامِ مَا تَرْكَبُونَ. எட்டாவது அல்லாஹ் சொல்கிறான் وَجَعَلَ لَكُم مِّنَ الْفُلْكِ, உங்களுக்கு கடல்ல கப்பல் அமைத்து தந்தது யார்? எல்லாமே தண்ணியில தாளுது, கப்பல் தாளாதே. எவ்வளோ பெரிய படைப்பு, எத்தனை டன்ல கப்பல் இருக்கின்றே. கப்பல் கேப்டன் மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கப்பலை ஓட்டுறவங்க எவ்வளோ படிப்பு. وَجَعَلَ لَكُم مِّنَ الْفُلْكِ. அடுத்தது وَالْأَنْعَامِ, கால்நடைகள். அன்ஆம்ண்டா என்ன? கால்நடைகள். கால்நடைகள்னா என்ன? அன்ஆம்ண்டா ஆடு மாடு ஒட்டகம். வல் அன்ஆம் எதற்கு? மா தர்கபூன், நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு. இப்ப கப்பல் பிரயாணம் அந்த காலத்திலேயும் இருந்துச்சு, இந்த குர்ஆன் இறங்குற காலத்திலேயும் கப்பல் பிரயாணம் இருந்துச்சு. ஒட்டகம், கழுதை, குதிரை பிரயாணத்துக்கு வச்சிருந்தாங்க. அல்லாஹ் சூரத்து நஹல் 16வது சூரா 8வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் وَالْخَيْلَ وَالْبِغَالَ وَالْحَمِيرَ لِتَرْكَبُوهَا وَزِينَةً وَيَخْلُقُ مَا لَا تَعْلَمُونَ. கேட்பாங்க, ஃப்ளைட்டை பத்தி குர்ஆன்ல இருக்குதா? ஃப்ளைட்டை பத்தியோ இருக்குது, சூரத்து நஹல் இருக்கு பாருங்க. ஃப்ளைட்டை பத்தி இருக்குது. என்னென்ன உலக முடிவு வரைக்கும் பிரயாணம் செய்வதற்கு வாகனங்களை கண்டுபிடிப்பீங்களோ அவ்வளோ குர்ஆனுக்கு இருக்கு. அல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான் அல்லாஹ்? சூரத்து நஹல் 16வது சூரா 8வது ஆயத்தை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? வல் கைல, கைலன்னா என்ன? குதிரை. வல் பிகால, கோவேறு கழுத. வல் ஹமீர், கழுத. லிதர்கபூஹா வஸீனா, நீங்க பிரயாணம் பண்றதுக்கும் உங்களுக்கு கலஸ், ஜீனா என்ன அழகுக்கு வச்சிருக்கு. குதிரை ஒரு அழகா இல்லையா என்று சொல்லிட்டு அல்லாஹ் வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத ஒன்றையும் அவன் படைப்பான் உங்கள் பிரயாணத்துக்கு. எப்ப சொல்றான் இது? சஹாபாக்களுக்கு. அப்ப அறியாத ஒன்றுண்டா, இன்றைக்கு ஒரு சஹாபிக்கு காட்டின ஃபிளைட் பறக்குதுண்டா, ஃபிளைட், ஜெட், ஹெலிகாப்டர் எவ்வளவு அவசரமா போகுது. இது எல்லாத்தையும் அல்லாஹ் வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத ஒன்றையும் நாங்கள் படைப்போம். அவ எல்லாத்தையும் வசப்படுத்தி தந்தது யார்? அல்லாஹ். வேற யாராலையும் செய்யல இதெல்லாம். இல்ல ஃபிளைட் அவர் கண்டுபிடிச்சாரே, அவர மூளையில் அல்லாஹ் போட்டான், அவ்வளவுதான். அவர் கண்டுபிடிச்சா முதல் சொல்லுவாங்க ஃபிளைட்டை கண்டுபிடிச்ச முஸ்லீம்கள் என்றுதான். முதலா இறக்கே கட்டிட்டு பறந்தது யார்? முஸ்லீம்கள் தான். ஒன்று மாற எல்லாம் மாறிட்டு உலகத்தில். ஆட்சி மாற, ஹிலாஃபத்து மாற, முழுதும் களவெடுக்கப்பட்டு நாங்க தாழ்ந்த சமூகமாக ஆக்கப்பட்டுட்டோம் உலகத்திலே. அபுல் ஹசன் அலி அந்நதுவி என்ற ஒரு இமாம் வாழ்ந்தாங்க இந்தியாவில், லக்னோல. அபுல் ஹசன் அலி அந்நதுவி, இவருடைய புத்தகங்கள் ஆங்கிலத்திலேயும் இருக்குது, வாங்கி வாசி. இவர் எழுதிய மிக பிரபலியமான ஒரு புத்தகம்தான் மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹிதாத்தில் முஸ்லிமீன். புத்தகத்துடைய பேர் என்ன தெரியுமா? வித்தியாசமான பேர். முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியால் உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன. இன்றைக்கு எவ்வளோ பெரிய கல்விமானும் பேசுவான், என்ன தெரியுமா? என்ன பேசுவான்? முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியால் உலகத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்று அவர் எழுதினார். இப்போ உள்ள புது சிந்தனையாளர்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா? முஸ்லீம்கள் உலகத்தை அடையாம கீழே விழுந்துட்டாங்களே, முஸ்லீம்கள்ட்ட ஒரு அறிவும் இல்லையே, முஸ்லீம்கள்ட்ட எதுவும் இல்லையே, இவங்களோட சிந்தனை. இந்த அறிஞர் எழுதினார்
மாதா ஹசிரல் ஆலம் பின் ஹிதாத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியால் உலகத்துக்கு வந்த நஷ்டம் என்ன? உலகத்துடைய டாப் லெவல்ல இருந்தார்கள் யார்? ஆட்சி செஞ்சு காட்டினவங்க, ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சவங்க. சொல்லுவாங்க ஸ்பெயின்ல ஹிஜ்ரி 700 ஒரே டெப்ல சுடு தண்ணியும் கூழ் தண்ணியும் பாவிச்சாங்களா முஸ்லீம்கள்? ஒரே டெப்ல. அப்பவே லைட்டை கண்டுபிடிச்சவங்க முஸ்லீம்கள். அப்ப அல்லாஹ் எவ்வளவு கொதரத்துள்ளவன் சொல்றான். இந்த 8 விடயத்தை அல்லாஹ் சொல்றான். 8வது விடயம்தான் நீங்க பிரயாணம் செய்வதற்கு கடல்ல கப்பலையும் இதே போல கால்நடைகளையும் அல்லாஹ்தான் உருவாக்கினான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் லிதஸ்தவு அலா துஹூரிஹி, அதனுடைய முதுகுகளில் நீங்கள் நேராக இருந்து பிரயாணம் செய்யோம். ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه, அதில் நேராக இருந்தால் உங்கள் ரப்பை நீங்கள் ரப்புடைய நியமத்தை ஞாபகப்படுத்தும். இந்த பிராணிய பிரயாணம் செய்வதற்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்தானே, இந்த வாகனத்தை அல்லாஹ் எனக்கு வசப்படுத்தி தந்தானே என்று நீங்க அல்லாஹ்வை நினைக்கணும். யார் நினைக்கணும்? அல்லாஹ்வை வேற யாரும் செஞ்சு தர? ஒரு பிளாஸ்டிக் செஞ்சு தருமா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு கல்லு துண்டு செஞ்சு தருமா? அந்த கல்லுக்கு பிளாஸ்டிக் மஞ்சள் பெயிண்ட் அடிச்சாலும் சரி, வெள்ளை பெயிண்ட் அடிச்சாலும் சரி, கொஞ்சம் யோசிக்கணுமே மண்டையால். ஒரு போன் செஞ்சு தருமா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு போனை முன்னுக்கு வச்சுட்டு வணங்குறதா? செய்தவன் அல்லாஹ். ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه, அல்லாஹ் சொல்றான் எப்படி நன்றி செலுத்தணும் நீங்க. وتقولوا سبحان الذي سخر لنا هذا, நீங்க சொல்லணும் அல்லாஹ் தூய்மையா. சுப்ஹான், சுப்ஹான் என்ன? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யற. சுப்ஹான்ல சூரா ஒன்றே இருக்கு. என்ன? சூரத்துல் இஸ்ரா. அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ கொண்டு தொடங்கக்கூடிய 7 சூரா இருக்கு குர்ஆன்ல. 7 சூரா இருக்கு இல்ல? அதுல முதலாவது சூரா இது சூரத்துல் இஸ்ரா. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹ். சுப்ஹான், யா அல்லாஹ் நீ தூய்மையானவர், உனக்கு எந்த பிள்ளையும் கிடையாது. ஈசா உண்ட பிள்ளையா? உசைர் உண்ட பிள்ளையா? இல்ல. சுப்ஹான், நீ தூய்மையானவர். அல்லதி, எந்த அளவு தூய்மையானவன் என்றால் சஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்தாயே. வமா குன்னா லஹு முக்ரினீன், யா அல்லாஹ் நீ வசப்படுத்தி தராவிட்டால் எங்களால் இதை வசப்படுத்த முடியாது. அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து காத்த வசப்படுத்தி கொடுத்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கழுதையில குதிரையில போனார் என்கிறத விட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காத்துல போவார் பறந்து. நாங்க ஃபிளைட்ல போற மாதிரி, ஜெட்ல போற மாதிரி. அவர் அப்பவே பறந்தார். பறக்கிற தட்டு இருந்துச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மேலால பறந்துட்டு போறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தட்டு ஒரு ஊர். இப்ப நாங்க ஃபிளைட் கண்டுபிடிச்சிருக்கோம் எந்த சைஸ்? ஆக பெரிய ஜம்போ தான் இருக்கு, அதுக்கு மேல ஒன்று இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பறந்து வருவார். பகல் சாப்பாட்டுக்கு பலஸ்தீன் திமிஷ்க் வரைக்கும், தமஸ்கஸ் சிரியா. இரவு சாப்பாட்டுக்கு திமிஷ்க் காபூலுக்கு வந்துருவார். ஆப்கானிஸ்தானுடைய காபூல். பிதாயா வனிஹாயாவில் எழுதுறாங்க இது. ஒரு நாள் அப்படியே பறந்து வாரார். மேலால போகுது படை, அதுல எல்லாம் இருக்கும், ஜின்கள், படைகள், குதிரைகள் எல்லாம். கீழே வேளாண்மையில வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் சொல்றார், சுப்ஹானல்லாஹ், தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு இவ்வளோ பெரிய ஆட்சியா? என்ன சொல்றார்?
சுப்ஹானல்லாஹ், தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு இவ்வளோ பெரிய ஆட்சியா? காத்து தானே காதுக்கு கொண்டு எட்டிரும் விஷயத்தை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காதுக்கு இது கேட்டுட்டு உடனே தட்டோட இறங்கிட்டார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இறங்கி அந்த வேளாண்மையில வேலை செய்து கொண்டிருந்தவர்கிட்ட கேட்டார், என்ன சொன்னீங்க? அவர் பயந்துட்டார். நான் ஒன்றுமே சொல்லலையே. இல்லை சொல்லு. இல்லை நான் ஒன்றுமே சொல்லலை, சொல்லுங்க. அவர் சொன்னார், நான் சொன்னேன் சுப்ஹானல்லாஹ், தாவூதுடைய மகன் சுலைமானுக்கு இவ்வளோ பெரிய ஆட்சியா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரை பார்த்து, என் ஆட்சி அழிஞ்சிரும், ஆனா நீ சொன்ன சுப்ஹானல்லாஹ் இருக்கிற இது அழியாது. இதுதான் ஈமான் உள்ள ஆட்சியாளர், இதுதான் மார்க்கமுள்ள ஆட்சியாளர். இந்த சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். அவங்க சொல்லுவாங்களாம் வாகனத்தில் ஏறி, சுப்ஹானல்லதி, யா அல்லாஹ் நீ எவ்வளோ தூய்மையானவன், சஹ்ஹர லனா ஹாதா, எங்களுக்கு வசப்படுத்தி தந்தாய், வமா குன்னா லஹு முக்ரினீன், நீ வசப்படுத்தி தராவிட்டால் எங்களால் வசப்படுத்த முடியாது யா அல்லாஹ். அது மாத்திரமல்ல, வாகனத்தில் ஏறினதோட அவங்க சொல்லிடுவாங்களாம், என்ன தெரியுமா? வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நிச்சயமாக நாம் ஒரு நாள் யா அல்லாஹ் உன்னிடம்தான் திரும்பி வர இருக்கிறோம். மௌத்துடைய ஞாபகம் வருமா வாகனத்தில்? யா அல்லாஹ், வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், யா அல்லாஹ் ஒரு நாள் உன்னிடம்தான் திரும்பி வர இருக்கிறோம். அப்ப வாகனத்தில் ஏறினா மௌத்துடைய ஞாபகம் வரணும். முஸ்லிம், அபூதாவுத், நசாயி, திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் ஏறினா 3 தடவை அல்லாஹு அக்பர் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை சொல்லிட்டு சுப்ஹானல்லதி சொல்லுங்க, சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த ஆயத்தை ஓதிட்டு நபி அவங்க ஓதுவாங்களாம், சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபீ சஃபரி, في سفري هذا البر والتقوى، هذا البر والتقوى ومن العمل ما ترضى، ومن العمل ما ترضى اللهم هون علينا السفر، اللهم هون علينا اللهم هون علينا السفر، اللهم هون علينا في السفر، علينا السفر، علينا السفر، اللهم هون علينا السفر، اللهم هون علينا السفر، واطوي عنا البعيد، واطوي عنا البعيد، واطوي لنا البعيد، واطوي لنا البعيد، اللهم أنت الصاحب في السفر، اللهم أنت الصاحب في السفر، والخليفة في الأهل، والخليفة في الأهل، اللهم اصحبنا، اللهم اصحبنا في سفرنا، في سفرنا، واخلفنا 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 في أهلنا، في أهلنا. இவ்வளோ பெரிய துஆ ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபீ சஃபரி, யா அல்லாஹ்
என்னுடைய பிரயாணத்தில் அவனிடம் கேட்கிறேன், ஹாதல் பிர்ர வத்தக்வா, தக்வாவையும் நலவையும் கேட்கின்றேன். வமினல் அமலி மா தர்தா, அமல்களில் நீ பொருந்திக் கொள்ளும் ஒன்றை கேட்கின்றேன். அல்லாஹும்ம ஹவ்வின் அலைன ஸஃபர், யா அல்லாஹ் பிரயாணத்தை லேசாக்குவாயாக. வத்விலனல் பஈத், யா அல்லாஹ் தூரத்தை சுருக்கி காட்டுவாயாக. எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்றோமோ அந்த தூரத்தை சுருக்குவாயாக. அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், யா அல்லாஹ் நீதான் பிரயாணத்துடைய தோழன். வல் கலீஃபத்து ஃபில் அஹ்ல், என்னுடைய குடும்பத்துக்கு நீதான் பொறுப்புதாரி. யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸ்ஹப்னா ஃபீ ஸஃபரினா, எங்கட பிரயாணத்தில் எங்களுக்கு தோழனாக இருந்து கொள்ளுவாயாக. வஹ்லுஃபுனா ஃபீ அஹ்லினா, எங்கட குடும்பத்துக்கு கலீஃபாவாக இருப்பாயாக. இது நபி அவங்க பிரயாணம் போகும் பொழுது ஓதுற துவா. சரி, பிரயாணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு வருவோம் தானே, ஊருக்கு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன துவா ஓதுவாங்க சொல்லுங்க? ஆயிபூன آئبون தாயிபூன تائبون இன்ஷா அல்லாஹ் إن شاء الله ஆபிதூன عابدون லிரப்பினா ஹாமிதூன். ربنا حامدون ஆயிபூன தாயிபூன آئبون التائبون இன்ஷா அல்லாஹ் ஆபிதூன் إن شاء الله عابدون லிரப்பினா ஹாமிதூன். لربنا حامدون. சொல்லுவாங்களா, நாங்க திரும்பி வந்துட்டோம், தௌபா செஞ்சவர்களாக அல்லாஹ் நாடினா, இபாதத் செய்தவர்களாக ரப்பை புகழ்ந்தவர்களாக வந்துட்டோம். இப்ப ஊருக்கு போறோம், இந்த துஆ ஓதிட்டு தான் போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாத்திரமல்ல, கப்பல்ல பிரயாணம் பண்றோம், அதுக்கு வேற துஆ. கப்பல்ல பிரயாணம் பண்றதுக்கு வேற துஆ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல அந்த துஆ ஓதினாங்க. அது கப்பலுக்கு மட்டும். சூரா ஹூத் 11வது சூரா 41வது ஆயத்துல அல்லாஹ் அந்த துஆவை சொல்றான். சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி بسم الله மஜ்ரேஹா, مجريها கொஞ்சம் வளைச்சி ஓதோன், மஜ்ரேஹா مجريها வமுர்சாஹா ومرساها இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். إن ربي لغفور رحيم. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல ஏறும் பொழுது சொன்ன துஆ திரும்ப சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா بسم الله مجريها வமுர்சாஹா ومرساها இன்ன ரப்பி إن ربي லகஃபூருர் ரஹீம். லகஃபூருர் ரஹீம். لغفور رحيم. ஓதி ஓதி நாக்க பழகி கொள்ளோம். இது கப்பல்ல பிரயாணம் செய்யறவங்க ஓதுற துவா. சரி, வீட்டுக்குள்ள வாரம் எத்தனை துவா இருக்குன்னு பாருங்க. பிரயாணத்துல வாகனத்துல ஏறினா சுப்ஹானல்லதி சஹர்லனா துவா. கப்பல்ல பிரயாணம் செய்யறதா இருந்தா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா துவா. பிரயாணத்திலிருந்து ஊருக்கு திரும்புறீங்க, ஆயிபூன தாயிபூன இன்ஷா அல்லாஹ் துவா. 4வது துவா, சரி ஊருக்கு வீட்டுக்குள்ள காலை வைக்க போறீங்க, என்ன துவா ஓதுறது? ரப்பி அன்சில்னி ربي أنزلني முன்ஸலம் முபாரகா منزلا مباركا وأنت خير المنزلين. أنت خير المنزلين. இது வீட்டுக்குள்ள நுழையக்குள்ள பரக்கத்தை கேட்டு நுழையணும், முசீபத்து வீட்டுல இல்லாட்டி. ரப்பி அன்சில்னி முன்ஸலம் முபாரகா, யா அல்லாஹ் பரக்கத்தான முறையில் என்ன வீட்டுக்குள் நுழையவை. وأنت خير المنزلين, நீதான் அனைத்திலும் சிறந்தவர். இவ்வளோ துவாக்கள் இருக்குது, பாடமாக்கி வாழ்க்கையில் எடுத்து நடக்கும். ஆகவே இந்த
8 விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளில் தெளிவுபடுத்துகிறான். 8ம் அல்லாஹுடைய வல்லமை. அல்லாஹ்வை பத்தி பேசணுமா, இந்த ஆயத்துகளை பேசுங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த பாடத்துடைய சுருக்கம், நான் தான் ஹாலிக், படைத்தவன் நான் தான் அசீஸ், என்னை யாரும் வெல்ல முடியாது. நான் தான் அலீம், அறிவுள்ளவன் நான் தான். 4வது, பூமியை தொட்டிலாக மாற்றியது நான் தான். 5வது, நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு பூமியில் பாதைகளை உருவாக்கியவன் நான் தான். 6வது, அளவாக எந்தளவு பூமிக்கு தேவையோ அந்தளவு தண்ணி இறக்கக்கூடியவன் நான் தான். அதன் மூலமாக செத்த பூமியை உயிர்ப்பிக்கிறேன். இதே போலதான் நீங்கள் மரணித்ததற்கு பிறகு நான் எழுப்பாட்டுவேன். 7வதாக, உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தது நான். 8வதாக, நீங்கள் பிரயாணம் செய்வதற்கு கடலில் கப்பலையும் தரையில் கால்நடைகளையும் நீங்கள் அறியாத விடயங்களையும் எதிர்காலத்தில் படைப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பிரயாணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தால் அமைதியாக இருந்து நீங்கள் பிரயாணத்துடைய துஆவை ஓத வேண்டும் என்று துஆவையும் அல்லாஹ் சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் என்று பிரயாணத்துடைய துஆ, கப்பலுடைய துஆ வித்தியாசமானது. இதே போன்று ஊருக்கு திரும்பும் பொழுது வேற துஆ, வீட்டுக்குள் நுழையும் பொழுது வேற துஆ. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய கட்டளைகளை விளங்கி அல்லாஹுவை விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் சேர்த்தருள்வாயாக. என்று ஓதப்பட்ட துஆக்களை மனனம் செய்து ஓதக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah வ நஊது பிக மின் சஹதிக வன் நார். யா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் கேட்கிறோம், நரகத்தையும் உனது கோபத்தையும் விட்டு நாம் பாதுகாவல் தேடுகிறோம். இன்னைக்கு ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن خلقهن العزيز العليم. الذي جعل لكم الأرض مهدا وجعل لكم فيها سبلا لعلكم تهتدون. والذي نزل من السماء ماء بقدر فأنشرنا به بلدة ميتا كذلك تخرجون. والذي خلق الأزواج كلها وجعل لكم من الفلك والأنعام ما تركبون لتستووا على ظهوره ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.